இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்களையும் 1ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். நேற்று இரவு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப்படகு ஒன்றையும் அதிலிருந்து 4 இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர். பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப்படகையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியாவில் இருந்து 140 பயணிகளுடன் சென்ற விமானம் நேற்று மாலை அவசரமாக தரையிறக்கப்பட்டது. கோவா மாநிலத்தில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானமே தரையிறங்கும் கருவி தொடர்பான தொழில்நுட்ப எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தூரில் உள்ள தேவி அகில்யாபாய் ஹோல்கர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தேவி அகில்யாபாய் ஹல்கர் கோவாவில் இருந்து புறப்பட்டு சுமார் 25 நிமிடங்கள் கழித்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் தரையிறங்கும் கியரில் பிரச்சனையொன்று இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமான ஊழியர்கள் மற்றும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.itamilnews.com மற்றும் itamil.ca என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.